அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சில விருப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மாறாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரோக்கியம் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைனாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்குங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை ஏற்படலாம். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். வீட்டில் சூழ்நிலை மிகவும் நன்றாகவே இருக்குங்க. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வீட்டின் பெரியவர்களும் தங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தங்களினுடைய அதிர்ஷ்டம் என்று
பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இருப்பினும் சில பல நேரங்களில் எதிர்பாராத நிதி சிக்கல்கள் உருவாகலாம். அதே நேரம் சக ஊழியர்களுடன் பேசும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. இருப்பினும் பண விஷயத்துல மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம். தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க துணிந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றன. தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். புதிய ஒப்பந்தங்களை தொடங்க அல்லது குழுவிற்கு தலைமை தாங்க இது ஒரு சரியான நேரமாகவே இருக்கும். வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பு லாபத்தை பெறுவாங்க. வணிகத்தை விரைவு செய்யவும் புதிய தொழில் தொடங்கவும் இது ஒரு நல்ல நேரமாகவே தங்களுக்கு இருக்க பெற போகிறது
அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க போகிறது. அதிலும் 50 வருடத்திற்கு பிறகு சந்திர கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கும், நினைச்சபடி நடக்கும், கனவுகள் ஆசைகள் நிறைவேறும், சொந்த பந்தங்களோடு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க செலவிடுவீங்க, குடும்பத்துல அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். விரும்பியதை வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இறைத்தலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் ரீதியா நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறலாம். இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்குங்க. இந்த நேரத்துல தொழில், வியாபாரம் எல்லாமே அமோகமாக நடக்கிறதோடு மட்டும் இல்லாம ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதனால இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்க.